மேஷராசி நண்பர்களே, ஸ்ரீராமாதித்யா ஜோதிடர் வாசனிபனுடைய அன்பான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்ப்போம். மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியினுடைய பார்வையில் உட்காந்துருக்கார். சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் ரொம்ப பலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ரொம்ப நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண வரவுகள் மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கைக்கு சேரும். வெளிநாடு, வெளியூர் அந்த மாதிரி இடத்துலேருந்து வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பண வரவுகள்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமாக சேரும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான நிலை காணப்படுகிறது. ரொம்ப நல்ல வியாபாரத்தை ஜம்முன்னு பண்ணுவீங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார். வீடு நிலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வீடு, பூமி, நிலம் இதெல்லாம் புதிய வரவுகள் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வரத்துகள் பூமி நிலத்தில் உங்களுக்கு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு ரொம்ப அதி அற்புதமாக திருமணம் கூடக்கூடிய காலம். ஒரு கருத்து முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய திருமணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். நிச்சயமாக எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார்னு சொல்லியிருந்தோம். ஸோ உடன்பிறப்புகளோடு உங்களுடைய வாக்குவாதங்களை தவிருங்கள். ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் பிதிர்க்கடன்கள், தர்ப்பணங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அழைச்சிட்டு போய் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு இடமாறுதல்கள் எதிர்பார்த்தால் இடமாறுதல் இந்த ஆடி மாதத்தில் அதி அற்புதமாக கிடைக்கும். மாணவ செல்வங்கள் கல்வியில் உயர்ந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஏன்னா ராஜ கிரகங்கள் சூரியன், குரு ரெண்டுமே 4ஆம் இடத்தில் இருக்குது. அவரே 9th லார்டு, உயர்கல்விக்கும் அதிபதியாக. வெளிநாடு, வெளியூர் செல்லணும்னு நினைக்கிற மாணவ செல்வங்களுக்கு இது அதி அற்புதமான காலம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. நீங்கள் அதிர்ஷ்ட கடவுள் இந்த மாதத்தில் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லா இருக்கலாம்? சிவபெருமானை சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயத்தில் போயிட்டு சிவபெருமானை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நல்லெண்ணெய் தானம் கொடுங்கள். ஒரு மினிமம் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் உங்களால் இயன்றதை கொண்டு போய் சிவாலயத்தில் கொடுத்து தீபம் ஏற்ற சொல்லுங்கள். நீங்களும் தீபம் ஏற்றுங்கள். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறி மிகப்பெரிய வெற்றியை சிவபெருமான் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் முழுக்க நீல வர்ணங்களை பயன்படுத்துங்கள். முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க, அந்த மாதிரி இடங்களில் நீல நிற ஆடைகளை இந்த மாதம் அணிந்து செல்லுங்கள். எண்ணியதெல்லாம் ஈடேறி தொட்டதெல்லாம் துலங்கி மேஷராசி அன்பர்கள் வெற்றி வாகையை சூடுவீர்கள்.